ஒரு இளைஞர் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வராருன்னா அவர் ஃபிக்ஸ் டைம் எம்ப்ளாயாக எடுக்கலாம். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமே வந்து ஃபிக்ஸ் டைம் எம்ப்ளாயாக வச்சிருக்கலாம். ஸோ 11 மாதம் நான் ரினியூ பண்ணேன்னா ஆமாம், இவங்க டிசைனாக யோசிக்கிறது தான் நமக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு தெரியல. லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 100க்கும் மேற்பட்ட கன்சல்டேஷன் நடத்திருக்கோம். யார்கிட்ட கன்சல்டேஷன் நடத்திருக்காங்க? டிசிஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேரை கடந்த 6 மாதத்தில் வந்து தூக்கியிருக்கிறாங்க. இன்னொரு 1 லட்சம் பேர் வரைக்கும் நாங்கள் வந்து போவோம் அப்படின்றது இலக்கா வச்சிருக்கிறோம் வந்து உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லை, வேலையை விட்டு தூக்குறாங்க. ஒரு ஊழியர் அவரோட வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எடுக்கிறவர் வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு 8 லட்சம் சம்பளம், கொடுக்குறவங்களுக்கு புதுசாக வரவங்க 24 லட்சம் சம்பளம். ஸோ இவர் தான் எடுக்கிறாரு. இவங்களோட இதெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து கன்ஃபெஷன்ஸ் பேஜில் அந்த மாதிரி கொட்டுறாங்க. இதெல்லாம் வந்து என்னால் சகிச்சுக்கவே முடியல, ஆனால் நான் என்னால் பண்ண வேண்டியதாக இருக்கு, என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆமாம், இவரை பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அவங்கள வேலைக்கு வச்சுருப்பாங்க யங்ஸ்டர்ஸை. ஸோ உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா வேலை வந்து நான் சம்பளம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நிறுவனங்களே வந்து ஒரு ஏற்பாடு வச்சிருக்கு. ஃபிக்ஸ் டைம் எம்ப்ளாய்மெண்ட்னு வந்தால் 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து லாக்டு. 3 வருஷமோ 1 வருஷமோ 11 மாதமோ நீங்கள் வந்து லாக் ஆகிருவீங்க ஒரு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனம் எப்போ வேணாலும் உங்களை வெளியில் தள்ளலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து உரிமை இருக்குது. இப்போ வந்து சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் நோட்டீஸ் பீரியடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது விர்ச்சுவலாக இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வெளியில் போகக்கூடாது. உங்களுக்கு வெளியில் போனால் 3 மாதம் என்கிட்ட சும்மா உட்காந்துட்டு நீ வெளியில் போ, இன்சென்டிவ் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் எதிர்த்து பேச முடியாது, ஒரு வார்த்தை பேசினா நான் கான்ட்ராக்டை ரினியூ பண்ண மாட்டேன்னு வந்து மிரட்டுவாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன், அடுத்து உனக்கு வேலை கிடைக்காது. ஸோ எனக்கு வந்து கான்ட்ராக்டை ரினியூ பண்ணால் போதும், எனக்கு வந்து இப்போ கொடுக்குற சம்பளம் நீ அதுக்கப்புறம் கொடுத்தா போதும், அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதான் மாடர்ன் ஸ்லேவரி. 11 மாதம் கான்ட்ராக்ட் போட்டால் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த சட்டத்தில் இடம் கிடையாது. நான் வந்து 12 மாதம் வேலை செஞ்சால் தானே உங்களுக்கு பிஎஃப் கொடுக்கணும். 11 மாதம் ஸோ உங்களுக்கு பிஎஃப்பும் கிடையாது, சமூக பாதுகாப்பும் கிடையாது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான். அதே தான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து புது பேரை வச்சு நான் புதுசாக அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இதே கொண்டு வராங்க. ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது சிவியரான பாதிப்புகள் ஏற்படும். ஏஐ நான் கொண்டு வந்துட்டு அதனால உங்களை வந்து நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு வந்து 60% மேல் வேலையை விட்டு தூக்குன நபர்களை திருப்பி வந்து நீங்கள் வாங்க எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி வேலைக்கு அமர்த்திய கதைகள் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஏஐனுடைய திறன் இவ்வளவு தான், அதுக்கு மேலே நிறைய பிம்பங்கள் கட்டப்படுது. பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 9 வருஷம் ஒரு நபர் ஃபிக்ஸ் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆக்கியே ஆகும் அப்படின்றது சட்டம். இங்கே அப்படிலாம் கிடையாது. ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி கொடுக்க தேவையில்ல, பிஎஃப் கொடுக்க தேவையில்ல, ரிட்டையர்மெண்ட்டுன்னு அப்படின்னு ஒன்று அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் வந்து சீப் லேபர், உங்களுக்கு சம்பளம் உயர்வே இருக்காது. 2026 ஐடி துறை வந்து ஐடி துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஏன்னா ஏற்கனவே 2025 ஏஐயை காரணமாக சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு அச்சமாகவும் இருந்துச்சு, நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. 2026 ஐடி இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கும்? அதை நம்பி வேலைக்கு போகிறது அப்படின்றத ஒரு ஹோப்ஃபுல்லாக நம்பலாமா? அதாவது ஐடி இண்டஸ்ட்ரின்னு நம்ம பொதுவாக பேசும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை 3 வந்து பெரும் பிரிவாக பிரிக்கலாம். ஓகே. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து ஐடி சர்வீஸ், ஸோ அதுதான் டிசிஎஸ், காக்னிசன்ட், இந்த மாதிரியான நிறுவனங்கள், அதுதான் மேஜர் சங்க் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கொடுப்பது. ஓகே. அதில் டிசிஎஸ் தவிர மிச்ச எல்லா நிறுவனங்களும் எம்ப்ளாய்மெண்ட் வந்து உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஊழியர்கள் தேவை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் எல்லாருமே வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்கள் அதிகப்படியாக பயன்படுத்துகிறோம், அதிகப்படியாக விற்கவும் செய்கிறோம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் ஏஐ வந்து இங்கே வளர்ச்சியை தான் கொண்டு போகுது அப்படின்றது தான் நடக்குது. டிசிஎஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேரை கடந்த 6 மாதத்தில் வந்து தூக்கியிருக்கிறாங்க. இன்னொரு 1 லட்சம் பேர் வரைக்கும் நாங்கள் வந்து போவோம் அப்படின்றது இலக்கா வச்சிருக்கிறோம் வந்து உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க. இல்லை, வேலையை விட்டு தூக்குறாங்க. ஸோ அது டாட்டாவினுடைய நெருக்கடினால் அது நடக்கிற சிக்கலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டாட்டா ஒட்டுமொத்தமாக டாட்டா நிறுவனங்களுக்கு மட்டுமே இவங்க வந்து டிவிடெண்டாக கிட்டத்தட்ட 80,000 கோடி வந்து இந்த 6 மாதத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டாட்டா நிறுவனம், அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஒரு கிரைசிஸில் இருக்குது, அதை மீட்டெடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு டிசிஎஸ்ஐ ஒரு பயனாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி ஓவராலாக எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஏஐனுடைய பயன்பாட்டை அதிகரிக்க கண்டிப்பாக ஏஐயோடைய திறன் அது வந்து மனிதர்களுக்கு ஈக்குவலாக இல்லை, அது ஒரு அசிஸ்டிவ் ரோல் தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றது இந்த சர்வீஸ் செக்டாரில்
ஐடி சர்வீஸில் வந்து எப்படி அந்த வெளிப்படும். அசிஸ்டிவ் ரோல்னா அதாவது ஒரு ஊழியர் ஒரு வேலை செய்கிறாருன்னா அந்த வேலையை சுலபப்படுத்துவதற்கு மட்டுமே தான் உதவ முடியும். அதனால் முழுமையாக ஒரு வேலையை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த வேலையை முடித்து கொடுப்பதற்கு அதுக்கு வந்து திறமை கிடையாது, அறிவு கிடையாது. ஸோ அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் ஏஐ வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு என்னால் அது வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு 10 லைன் கோடை வந்து அடிச்சு கொடுக்க முடியும். அதுவே ஒரு 100 லைன் கோடா வந்துருச்சு, இல்லை பல ஃபைல்ஸ் கூட சேர்ந்து பேசி கொடுக்கணும்னா அது கொடுக்கும். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அது ஒரு நிமிஷத்தில் கொடுக்கறது நம்ம வந்து 1 நாளோ 10 நாளோ உட்காந்து சால்வ் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக வரும். அதுவும் வந்து இப்போ வர இளைஞர்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வரும்போது அது இன்னும் மேலும் மேலும் சிக்கலை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை தான் வந்து உருவாக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஏஐ வந்து மனிதருக்கு கூட வேலை செய்கிற ஒரு அசிஸ்டிவ் ரோலாக தான் இருக்கணும், அசிஸ்டண்ட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி பண்ணால் அது வந்து ப்ரொடக்டிவிட்டியை அதுவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகப்படியாக 25% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதே நல்லது. அதை தாண்டி நிறுவனங்கள் ஆசைப்பட்டால் அது வந்து பல நிறுவனங்கள் எப்படி வந்து ஏஐ போட்டுறேன் அதனால் வந்து வேலையை விட்டு நான் ஊழியர்கள் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ வந்து இல்லை என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் திருப்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுற நிலைமை தான் வந்து கடந்த ஆண்டோடைய எண்டில் வந்து பல நிறுவனங்கள் பார்த்தோம். எக்ஸாக்டாக கம்பெனி நேம் ஞாபகம் இல்லை, பட் சில கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஐ நான் கொண்டு வந்துட்டு அதனால உங்களை வந்து நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு வந்து 60% மேல் வேலையை விட்டு தூக்குன நபர்களை திருப்பி வந்து நீங்கள் வாங்க எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி வேலைக்கு அமர்த்திய கதைகள் வந்து இப்போ லாஸ்ட் இயரில் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஏஐனுடைய திறன் இவ்வளவு தான், அதுக்கு மேலே நிறைய பிம்பங்கள் கட்டப்படுது, பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை புரிஞ்சு கொண்டால் ஐடி சர்வீஸில் இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதோட இன்னொரு மறுபகுதி வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசிசிஸ். தமிழ்நாட்டு அரசு சட்டப்படி நமக்கு வந்து பாலிசியே இருக்கு என்னன்னா 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க அந்த நிறுவனத்துல அதிகமா வேலை செய்யணும், மாத சம்பளம். அப்போ 1 லட்சத்துக்கு மேல அதிகமா வேலை செய்யறாங்கன்னா அந்த மாதிரி குறிப்பா பெண்கள் அந்த மாதிரி வேலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் கொடுப்போம், அரசு வந்து கன்செஷன் கொடுக்குறோம் அப்படின்றதுலாம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதானமாக ஐடி இல்லாத நிறுவனங்களா இருக்கு. ஐடியினுடைய இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவோ யூரோப்லேயோ வந்து இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்கள் அதிகப்படியாக வந்து இந்தியாவில் வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய வளர்வதற்கு இவங்க முக்கிய காரணம் வந்து இங்கே வந்து டெக்னாலஜி தெரிந்த நிறைய மேன் பவர் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஆள் எடுக்கிறதே டிசிஎஸ், காக்னிசன்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட இருந்தால். டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள் கடந்த 3 வருஷமாக இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கறது இல்லை. ஸோ 1% கூட இன்க்ரிமெண்ட் கொடுக்காத நிறுவனத்திலேருந்து இங்கே வந்து நான் 50% கொடுக்குறேன், 60% கொடுக்குறேன், 100% கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஊழியர்களுக்கு அங்கே ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்குது. நல்ல பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகமாக இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. நம்பி போக முடியுமா? ஒரு நிறுவனத்தில் நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம், இன்சென்டிவ் சரியா இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறுவனங்கள் மாறுறது வந்து சரியா இருக்குமா? கண்டிப்பா. இப்போ இந்த 70,000 பேர் வந்து டிசிஎஸ் தூக்குதுன்னு சொன்னல, ஸோ அந்த தூக்குன ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப காலமாக 10 வருஷத்துக்கு மேலே இருந்த ஊழியர்களை தான் இவங்க வந்து தூக்கியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி தூக்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இருந்துட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து எதுவும் பெருசாக கற்றுக்கல. பட் இவங்கெல்லாம் பார்த்தா படிக்கிறாங்க, கற்றுக்குறாங்க, பல ப்ராஜெக்டுகளை செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாள் இருந்தாவே அவங்க வந்து நமக்கு தேவையில்லாது, அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவங்க நம்ம தேவையில்லை, யங்ஸ்டர்ஸாக உள்ளே கொண்டு வாங்க, அவங்க தான் அதிகப்படியாக வந்து பயந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏற்பாடுக்குள்ளே நம்ம போனோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள் வந்து நம்புகிறாங்க. அதனால் ரொம்ப காலமாக இருந்தால் வேலையை விட்டு தூக்குறது தான் வந்து ட்ரெண்டாக வந்து இருக்குது. சம்பளமும் கொடுக்காததும் வந்து ஒரு விதத்தில் நீயே போயிரு அப்படின்னு வந்து இன்டைரக்டாக சொல்கிற ஒரு ஏற்பாடாக தான் இருக்குது. ஒரு ஊழியர் அவரோட வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாரு, அவர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எடுக்கிறவர் வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அவருக்கு 8 லட்சம் சம்பளம், கொடுக்குறவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு 24 லட்சம் சம்பளம். ஸோ இவர் தான் எடுக்கிறாரு. இவங்களோட இதெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து கன்ஃபெஷன்ஸ் பேஜில் அந்த மாதிரி கொட்டுறாங்க. இதெல்லாம் வந்து என்னால் சகிச்சுக்கவே முடியல, ஆனால் நான் என்னால் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் இவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், இவரை பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அவங்கள வேலைக்கு வச்சுருப்பாங்க யங்ஸ்டர்ஸை. ஸோ உள்ளுக்குள்ளே இருந்தீங்கன்னா வேலை வந்து நான் சம்பளம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நிறுவனங்களே வந்து ஒரு ஏற்பாடு வச்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் போகிறது தான் எனக்கு வந்து ஹைக்காக இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு ட்ரெண்டு பார்க்கலாம். இதில் 3வது கேட்டகரி இருக்குது. 3வது கேட்டகரி தான் பிபிஓ, கால் சென்டர்ஸ் இந்த மாதிரியான. ஸோ ஃபஸ்ட்டு ஐடி சர்வீஸு, அதுக்கப்புறம் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், இப்போ பிபிஓ பார்க்கும். ஸோ பிபிஓ, கால் சென்டர்ஸ் எல்லாமே இந்த ஏஐ தொழில்நுட்பங்களால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிற ஒரு வேலையை நம்ம பார்க்கலாம். ஸோ
ஸோ அது வந்து பப்ளிஷிங்காக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் கோடிங்காக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் அனாலிசிஸாக இருக்கலாம், லீகல் டாக்குமெண்ட் அனாலிசிஸாக இருக்கலாம், ஸோ இல்லை இந்த மெடிக்கல் கோடிங் ரிலேட்டட் இருக்கலாம், இல்லை டேகிங். இந்த மாதிரி வந்து ஏஐக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த வேலையே என்ன வேலைன்னு பெருசாக தெரியாதவங்க இருப்பாங்க. ஏஐக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை டேகிங், டோக்கன், அந்த மாதிரிலாம் வந்து வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை பண்ணும் ஊழியர்களும் இதில் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்படுறதுக்கு இப்போ சூழ்நிலை இருக்கு. நம்ம பொதுவாக கால் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி தானே, இதுவுமே அந்த கேட்டகரியில் வருது. ஆமாம், இதுவுமே பிஸ்னஸ் ப்ராசஸ் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கால் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூகுள் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரு கால் சென்டர் ஊழியருடைய வேலையை ஏஏ பார்த்துக்கும், ரெஸ்ட் எடுக்காமல் பார்க்கும், 24 மணி நேரமும் பார்க்கும். ஒரு மனிதருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அதோட அது கம்மி தான். ஆனால் அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்மளுடைய வேலைக்கு இந்த ஒரு நிறுவனத்தோடைய இல்லை ஒரு கிளைண்ட்டோடைய வேலைக்கு அதை ட்ரெயின் பண்ணணும். அதற்கு மனிதர்கள் தேவை தான். ஸோ இப்போ இருக்கிற ஒரு 10,000 பேர் வேலை செய்கிற இடத்துல 1000 பேரோ 100 பேரோ வைத்து இந்த வேலைகளை செய்வதற்கான சாத்தியங்கள் தொழில்நுட்பத்தில் ஆல்ரெடி உருவாயிடுச்சு. காஸ்ட் மட்டும்தான் வந்து இப்போ வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. அடிமாட்டு ரேட்டுக்கு மனிதர்கள் கிடைக்கிற வரைக்கும் அது இருக்கும். அது டெக்னாலஜி ரேட் அது அந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா, ரேட்டு வந்துருச்சுன்னா மாற்றிட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டிரான்சிஷனில் தான் வந்து இப்போ இருக்குது. தொழில்நுட்பம் அந்த குறிப்பிட்ட டேட்டா என்ட்ரி ஒர்க்கோ இல்லை பிஸ்னஸ் ப்ராசஸ் ஒர்க்கோ இதை முழுமையாக மாற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்குது. மேபி அ மேட்டர் ஆஃப் இயர் ஆர் 2 இந்த வேலைகள் முழுமையாக காலியாகும் அப்படின்னு தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் சொல்கிறாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்களுடைய ஆண்டு அறிக்கையில் என்னென்ன வேலைகள் பாதிக்கப்பட போகுதுன்னு பிரதானமான வேலை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் இல்லை இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான வேலைகள் தான் வந்து கால் சென்டர் எம்ப்ளாயிஸ் இவங்க வேலை தான் போக போகுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3 கேட்டகரியிலையும் கண்டிப்பாக முதல் 2 கேட்டகரிக்கு வளர்ச்சி தான். 3வது கேட்டகரிக்கு அது வந்து அந்த பிபிஓ கால் சென்டர் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பெரிய அடிதான். அதை ரீஸ்கில் பண்ணுவது, அந்த ஊழியர்களை ரீஸ்கில் பண்ணுவதற்கோ இல்லை இந்த வேலை இல்லாத காலகட்டத்தில் இல்லை வேலை கிடைப்பதற்கு உதவுவதற்கோ இது வரைக்கும் நமக்கு சட்டமும் எதுவும் இல்லை, சட்டம் வந்து அரசாங்கமும் உதவுவதற்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைக்கு தான் 26 போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் நிறைய விஷயத்துல சொல்றீங்க, ரொம்ப பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டீங்க. அதில் 2-3 விஷயத்துல மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐயோட நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும், இல்லை நீங்கள் என்ன புதுசாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லை புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏஐ மூலமாக அதை வந்து பண்ண முடியுமா, ஏஐ டூல் அதில் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏஐ இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. அது வந்து சரியா? அதாவது இப்போ நீங்க இவ்வளவு நேரம் சொன்னதுலயுமே ஏஐய இயக்குவதற்கு மனிதர்கள் கண்டிப்பா தேவை. ஸோ எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனிஸ் வந்து நீங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஏஐ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன கம்பெனிஸ் ஆட்கள் 2வது கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. பட் இந்த குவார்ட்டர் சொல்லப்படுது, அது சரியா? கண்டிப்பா வந்து அது சரிதான். ஏனால் ஏஐ வந்து ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி. அதை வந்து நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்ம வந்து வெகு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. எல்லார் கையிலையும் இப்போ ஏஐ இருக்குது. வாட்ஸ்அப்பில் இருக்குது, ஜெமினைனில் இருக்குது, சாட் ஜிபிடின்னு இருக்குது. ஸோ இதை பயன்படுத்தி பல்வேறு சாதாரண டே டு டே வேலைகளை நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து டிஜிட்டல் ஏஜில் வந்து நம்ம இருக்கோம். நம்ம கையில் எல்லாமே ஃபோன் இருக்குது, ஏகப்பட்ட சோஷியல் மீடியா தகவல்கள் வருது, யூடியூப் வீடியோஸ் வருது, ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இல்லாத ஒரு நிலைமை நமக்கு இருக்குது. தகவல்கள் வந்து நம்ம மேலே வந்து குவியுது. ஸோ குவியிற தகவலை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதோ, எனக்கு இந்த தகவல் மட்டும் வேணும், எனக்கு வந்து இந்த தகவல் மட்டும் எனக்கு இப்போ அவசியம் அப்படின்னு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதோ இல்லை கிளாஸிஃபை பண்ணுறதோ ஒரு மனிதனால் பண்ணலாம். பட் அவ்வளோ வந்து மூளையை வந்து நான் வந்து அதுக்கு செலவழிக்க தேவை இருக்குது. ஏஐ வந்து அந்த இடத்துல தான் வந்து உள்ளவர். அந்த இடத்துல வந்து நீங்கள் தகவல்கள் இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கோ இல்லை வந்து நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கோ எவ்வளோ தகவல்கள்லாம் கொடுங்க, என்னால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்னால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். அதில் இருந்து முக்கியமான அம்சங்கள் மட்டும் சொல்ல முடியும், முக்கியமான அம்சங்களை எடுத்து கொடுக்க முடியும். இது நமக்கு வந்து இந்த சமூகத்தில் ஒரு அவசியமான ஒரு கருவி. அது இல்லைன்னா மேலும் மேலும் வந்து மன உளைச்சல்லையும் மேலும் மேலும் வந்து பிரெயின் ட்ரெயின்லையும் தான் நம்ம வந்து கிடப்போம். ஸோ ஏஐ வந்து அதுக்கு முக்கியமாக உதவுது. அதனால எல்லா துறைக்குமே ஏஐ வந்து பயன்பாடு தேவை. நீங்கள் இப்போ ரெஸ்யூம் கூட ஜாப் போர்ட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா ப்ரொஃபைலுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏஐன்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நமக்கு வந்து வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரியான சில டூல்ஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லா ப்ரொஃபைல்லையும் இருக்கும். இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து ஏஐ தெரியும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரியும், நான் ஜெமினி யூஸ் பண்ணியிருக்கேன், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
இதெல்லாம் கொடுத்தா நமக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒரு கேப்பபிலிட்டி அதை பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஏஐ பயன்படுத்த தெரியும்ன்றது இனிமேட்டு ஒரு அடிப்படை கேப்பபிலிட்டியாக மாறிடுது. அந்த அடிப்படையில் அது சரியான பார்வை தான், அது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு அம்சம் தான். ஓகே, இப்போ இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்றது காக்னிசன்லாம் இன்சென்டிவ் கொடுக்கலன்னு சொன்னீங்க. இப்போ பொங்கல் ஹாலிடே இன்சென்டிவ்ன்றது ஐடியில் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, அதை ஏன் கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள் மறுக்கு? அதாவது இந்த ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வளர்ச்சியை ஒட்டு இந்த ஆண்டினுடைய ப்ராஃபிட்டை வைத்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை வைத்து கொடுப்பது அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு வந்து 25% மேலே உயர்ந்திருக்கணும். அந்த ப்ராஃபிட் வந்து 25% மேலே உயர்வது அப்படின்னா அது ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வாங்குவதா இருக்கணும், நீங்கள் வந்து ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய செலவுகளாக இருக்கணும், இதெல்லாம் வந்து கழிச்சிட்டு 25% எனக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் நான் ப்ராஃபிட்டு நான் ஒத்துப்பேன். இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட இப்போ காக்னிசன்ட்டோ டிசிஎஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லேயுமே ஒரு 4-5 நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்களை வந்து வாங்குறாங்க. கிளவுடு நிறுவனம் இல்லை சேல்ஸ் ஃபோர்ஸ் நிறுவனம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனம் வாங்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையுமே. அதனால இவங்களுடைய ஒவ்வொரு நாட்டிலையும் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு அக்ராஸ் குளோப் வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து இவங்க வாங்குறதுனால இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகுது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுத்தாதான் சிஇஓக்கு வந்து கமிஷன் அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ சிஇஓ வந்து ஏதோ 100 கோடி தான் வந்து, ஆஃப்டர் ஆல் 100 கோடி தான் வந்து அவருக்கு சம்பளம், ஆனால் 1000 கோடி வந்து அவருக்கு கமிஷனாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சொற்ப 100 கோடியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது பார்ப்பீங்களா, இல்லை 1000 கோடிக்கு வந்து பார்ப்பீங்களா? ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு கொடுப்பதை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு சைடு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சூப்பராக கொடுக்குறாங்க. அதனால் சிஇஓக்கு வந்து அவங்களுடைய சம்பளமோ அவங்களோட கமிஷனோ வந்து வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சியாக இருக்குது. இன்னும் நமக்கு வந்து இந்த கிரைசிஸ் வந்து உருவாக ஷேர் ஹோல்டர்ஸும் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, வெளியில் வந்து போர் நடக்க போகுது, நீ வந்து என் ஷேர் டிவிடெண்ட்டை நீ அதிகமாக கொடு, ஸோ எப்போனாலும் போர் வரலாம், அப்போ போர் வரும்போது நான் வந்து அதில் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் இந்த நிறுவனங்கள் வந்து அங்கே காசு கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை இப்போ வெல்கின் வந்து ஆதாரம் இல்லாமல் எதையுமே பேச மாட்டாங்கன்றது தெரியும். பட் ஜென்ரலாக எல்லா நிறுவனமுமே அப்படி இருக்குமா? ஒரு சிஇஓக்கு அவ்வளோ தொகையை கொடுக்கறதுனால இதை கட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அது ஒரு பொத்தாம் பொதுவா இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து தகவல்கள் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த தகவல்கள் வந்து ஏன் முடிவெடுக்க வரும், எந்த அடிப்படையில் இந்த முடிவெடுக்கப்படுது அப்படின்றது எங்கேயுமே யாருக்குமே தெரியாது. நம்மளோட அன்ஃபார்ச்சுனேட் நம்மளுடைய செட்டப் அப்படி தான் வந்து அரசனுடைய செட்டப் இருக்குது. எந்த தகவலும் வந்து நிறுவனங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி, அதாவது நாராயணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நாராயணமூர்த்தி தான் வந்து 90 மணி நேரம் வந்து ஊழியர்கள் வேலை செய்யணும்னு சொன்ன அறிவாளி. ஸோ அந்த அறிவாளி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கும் ஒரு சிஇஓக்கும் ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயிக்குமான இடைப்பட்ட விகிதம் வந்து பிரம்மாண்டமாக வளர்ச்சி போயிட்டே இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு சிஇஓக்கும் 40-50% நீங்கள் ஆண்டுக்கு ஆண்டு கட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கட் பண்ணாதான் இந்த இன்இக்வாலிட்டியை வந்து கம்மி பண்ண முடியும். இந்த இன்இக்வாலிட்டியை நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே கம்மி பண்ணலன்னா இன்னும் கிரைசிஸ் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது தான் வந்து நாராயணமூர்த்தியே வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு இன்ஃபோசிஸை வந்து ரன் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது. அந்த அடிப்படையிலே வந்து அவரே வந்து அப்படி பார்க்கும்போது அப்படி தெரியுதுன்னா, மற்ற டிசிஎஸ் மாதிரி நிறுவனம் பார்க்கும்போது 450 மடங்கு ஒரு சிஇஓக்கும் ஆவரேஜ் ஊழியருக்கும் வந்து இருக்கிற டிஃபரன்சஸாக இருக்குது சம்பளமும். ஸோ இப்படி பிரம்மாண்டமான இடைவெளி வந்து உருவாக்குவதற்கு சிஇஓ ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் பண்ணல. இவங்க ஊழியர்கள் பண்ணுற எல்லா வேலையும் ஒருங்கிணைப்பதும் அதை வந்து நிர்வகிக்கிற வேலை தான் பண்ணுறாரு. இப்போ எல்லாரும் வந்து வேலை செய்யாமல் இருந்தால் அவருக்கு ஒன்றும் காசு வந்து தன்னால் வந்து உருவாக்க போகிறது கிடையாது. அப்போ இவங்க வேலை செய்கிற எல்லாருக்கும் காசை உற்பத்தி பண்ணுற ஊழியர்களுக்கும் வந்து ஒன்றும் கொடுக்காம அதை நிர்வாகம் பண்ணி மடைமாற்ற சிஇஓக்கு மட்டும் வந்து காசு கொடுப்பது அப்படின்றது தான் இந்த கமிஷன் ரேட்டாக வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த சிக்கலாக இருக்குது. அவர் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ நீங்க இந்த நிறுவனங்கள் எங்கேயுமே இதை சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த லேபர் கோடு கொண்டு வராங்க. ஸோ அது எப்படி இந்த ஐடி செக்டார்லாம் அந்த லேபர் கோடுக்கும் உள்ள பாதிப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை உண்மையிலே அவங்க சொல்றபடி உண்மையிலே கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஐடி செக்டாருக்கு இதெல்லாம் சேஃப்டியா மாறப்போகுது அப்படின்னு கிளைம் பண்ணிக்க முடியுமா? அவங்க ஒரு 5 பாயிண்ட் குறிப்பாக சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு.
அந்த 5 பாயிண்ட்டுக்கு மேலேயே அவங்களால சொல்ல முடியலன்றது தான் வந்து பெரிய சாபக்கேடு. அதாவது அதில் 5 பாயிண்ட்ல வந்து முக்கியமாக என்னென்னா, நீங்கள் இனிமேட்டு வந்து பெண்கள் வந்து நைட் ஷிஃப்ட் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பெரும் நிறுவனங்கள் எல்லாமே செக்யூரிட்டி அனுப்புவாங்க. பெண்கள் இருந்தால் அந்த பெண் வந்து கடைசிக்கு முன்னாடி இறக்கி விட்டு தான் ஆண் தான் வந்து கடைசியில் இறக்கி விடுவாங்க. ஸோ நமக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது சட்டத்தின் அடிப்படையில். ஸோ இது புதுசு கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு ஏன் சம்பளம்? எங்களுக்கு வந்து மாத கடைசியில் வந்துடும். நீங்கள் வந்து 1ஆம் தேதி கூட போக தேவையில்லை. ரேராக தான் 1ஆம் தேதி போகும். மாத கடைசியில் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு பெரும் நிறுவனங்கள் எல்லாமே சம்பளம் போட்டுருவாங்க. ஆமாம். ஸோ இது வந்து 1ஆம் தேதி போகிற வாய்ப்பே கிடையாது. இதுவும் வந்து தேவையில்லாத அணி தான். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டரில் கொடுப்பாங்க. இதெல்லாம் இதுவுமே வந்து பெரும் நிறுவனங்களுக்கு ஒன்றுமே அப்ளிகபிளே கிடையாது. எல்லாருக்கும் ஆஃபர் லெட்டர் கொடுத்து தான் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. முக்கியமாக இதில் சொல்லப்படுறது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒரு புதுவிதமான எம்ப்ளாய்மெண்ட்டை நாங்கள் கொண்டு வரோம். அது ஃப்ளெக்சிபிளான எம்ப்ளாய்மெண்ட்டு நிறுவனங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மோஸ்ட் டேஞ்சரஸான ஆஸ்பெக்ட் அதுதான். அதை வந்து பாசிட்டிவாக இவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அது யாருக்கும் புரியாது. ஃபிக்ஸ்டம்னா எல்லாரும் ஜாலியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து நம்புறாங்க. ஊழியர்கள் நினைச்சபடி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மீனிங் வருது. ஆனால் அதுக்கு ஹிடனா என்ன, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி தான் இப்போ இருக்கிற சட்டம் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு ஊழியர் எப்போ நினைச்சாலும் நிறுவனத்துக்கு வெளியில் போகலாம், எந்த நிறுவனத்தில் வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம். ஆனால் ஃபிக்ஸ்டம் எம்ப்ளாய்மெண்ட்னு வந்தால் 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து லாக்டு. 3 வருஷமோ 1 வருஷமோ 11 மாதமோ நீங்கள் வந்து லாக் ஆயிடுவீங்க ஒரு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனம் எப்போ வேணாலும் உங்களை வெளியில் தள்ளலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கு வந்து உரிமை இருக்குது. இப்போ வந்து சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் நோட்டீஸ் பீரியடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது விர்ச்சுவலாக இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வெளியில் போகக்கூடாது. உங்களுக்கு வெளியில் போனால் 3 மாதம் என்கிட்ட சும்மா உட்காந்துட்டு நீ வெளியில் போ. ஏன்னா வெளியில் போகிற நிறுவனங்கள்லாம் வேலையை எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 மாதத்தில் எனக்கு வந்து நீ சேர்ற மாதிரி இருந்தால் நான் உன்னை வேலை எடுத்துக்கிறேன், 3 மாதம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ விர்ச்சுவலாக டினை பண்ணுற வேலைகளை வந்து இந்த நோட்டீஸ் பீரியட் அதிகமாக வைக்கிறதுனால நிறுவனங்கள் இப்போ பண்ணுறாங்க. அதை சட்டப்பூர்வமாக பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ கான்ட்ராக்ட் தான், கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஆனால் அதுக்கு பேர் வந்து புது பேர் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட். பெரும்பகுதியான ஊழியர்களை பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியாக மாற்றுறதுக்கு ஐடி செக்டாரில் இந்த சட்டம் வந்து துவக்கி விட்டுருக்கு நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து. இதற்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங்கில் இது வந்து சாத்தியமாக இருந்துச்சு. மேனுஃபேக்சரிங்கில் என்ன பேட்டர்ன், என்ன படிப்பினைனா, படிப்படியாக 60-70% பெர்மனண்ட்டாக இருந்து 20-30% கான்ட்ராக்டாக இருந்த ஒரு ஒர்க் ஃபோர்ஸு 5% பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ், 95% கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வந்து இப்போ எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மேனுஃபேக்சரிங்கும் வந்து அப்படி தான் இயங்குது. ஸோ ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டே காலி பண்ணுவது ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டுடைய நேச்சராக இருக்குது. இதே தான் இங்கேயும் வந்து ஐடி துறையிலும் வந்து அமல்படுத்த போகிறாங்க. ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் வந்ததுன்னா நீங்கள் வந்து இப்போ இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இன்சென்டிவ் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் எதிர்த்து பேச முடியாது. ஒரு வார்த்தை பேசினா நான் கான்ட்ராக்டை ரினியூ பண்ண மாட்டேன்னு வந்து மிரட்டுவாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன், அடுத்து உனக்கு வேலை கிடைக்காது. ஸோ எனக்கு வந்து கான்ட்ராக்டை ரினியூ பண்ணால் போதும், எனக்கு வந்து இப்போ கொடுக்குற சம்பளம் நீ அதுக்கப்புறம் கொடுத்தா போதும், அந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் மாடர்ன் ஸ்லேவரி. அதான் சொல்ல அடிமைத்தனம் தான். இப்போ நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டோம்னா என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த நிறுவனம் நம்ம திடீர்னு வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா சட்டம் அதுக்கு ஒன்று சொல்லுது. நீங்க 12 மாசம் வேலை செஞ்சு வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்னா உங்க கையில வந்து 15 நாளைக்கான கிராஜுவிட்டி கொடுப்போம், 15 நாளைக்கான ரீஸ்கில்லிங் அமௌண்ட் கொடுப்போம். ரீஸ்கில்லிங் கிடையாது, ரீஸ்கில்லிங் இது வரைக்கும் கிடையாது. ஆனா 15 நாள் சம்பளம் கொடுப்பாங்க. 15 நாள் சம்பளத்தை கொடுக்குற வச்சுக்கிட்டு நம்ம வந்து லேபர் மினிஸ்ட்ரியோ இல்லை தமிழ்நாடு லேபர் மினிஸ்ட்ரியோ போய் கற்றுக்கிட்டு நீ போய் ஏஐ ஜாப்ல போய் உட்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன உண்மைன்னு வந்து தெரியும். 15,000 கூட கையில் கிடைக்காது, பேசிக் தான் கொடுப்பாங்க. ஸோ 15,000க்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட்டே கிடையாது. நீங்கள் அப்படியே 30,000 போட்டாலும் 30,000க்கும் சர்டிஃபிகேட்லாம் அதுமாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 15 நாள் சேலரியை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு தேவையில்லாத அணி. இதே ஸோ கிராஜுவிட்டி கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க, 15 நாள் கிராஜுவிட்டி. அதுவும் வச்சு நீங்கள் வேலை இல்லாத காலத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வந்து 15 நாள் சேலரி வேலையை விட்டு தூக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பிரோஜனமே இல்லாது. இதுவும் 12 மாதம் நீங்கள் வேலை செஞ்சாதான் உங்களுக்கு பிஎஃப் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. 11 மாதம் நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டேன்னா அதை தடுப்பதற்கு எதுவுமே வந்து கிடையாது. 11 மாதம் கான்ட்ராக்ட் எவ்ரி 11 மந்த் நான் வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே போகிறேன். எல்லா டெனன்ஸ் எல்லாம் நமக்கு அப்படி தான் இருக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது 11 மாதம் கான்ட்ராக்ட் போட்டால் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த சட்டத்தில் இடம் கிடையாது. நான் வந்து 12 மாதம் வேலை செஞ்சால் தானே உங்களுக்கு பிஎஃப் கொடுக்கணும், 11 மாதம். ஸோ உங்களுக்கு பிஎஃப்பும் கிடையாது, சமூக பாதுகாப்பும் கிடையாது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான். அதே தான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து புது பேரை வச்சு நான் புதுசாக அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இதே கொண்டு வராங்க. ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இது சிவியரான பாதிப்புகள் ஏற்படும். இதை ஐடி நிறுவனங்கள் எப்படி கையாள போகுதுன்றது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஐடி நிறுவனத்துக்கு ஒவ்வொரு ஊழியரையும் ஸ்கில் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கும் பெரும் செலவாகும். ஸோ ஐடி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டாக உடச்சி செஞ்சிட முடியாது. அதுக்கு பல பேர் உட்காந்து வேலை செய்யணும், ஒன்றா சேர்ந்து பேசணும், பழகணும். அப்போ தான் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரியான வேலைகளில் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டை இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க, அதோட பாதிப்புகளை எப்படி வந்து கையாள போகிறாங்க அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஆனால் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி கொடுக்க தேவையில்ல, பிஎஃப் கொடுக்க தேவையில்ல, ரிட்டையர்மெண்ட்டுன்னு அப்படின்னு ஒன்று அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் வந்து சீப் லேபர், உங்களுக்கு சம்பள உயர்வே இருக்காது. ஸோ சீப் லேபர் எப்போவுமே வந்து கிடைப்பாங்க. நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் போனீங்கன்னா சைனாலாம் மூணு வாட்டிக்கு மேலே நீங்கள் ஒரு எம்ப்ளாயியை ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டில் வைக்க முடியாது. ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்குது. 3 வாட்டிக்கு மேலே வைக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து 3 வருஷம் 3 வாட்டி, ஸோ 9 வருஷம் ஒரு நபர் ஒரு அவருடைய வாழ்க்கையில் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஆக்கியே ஆகணும் அப்படின்றது சட்டம். இங்கே அப்படிலாம் கிடையாது. ஒரு இளைஞர் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வராருன்னா அவர் ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாயாக எடுக்கலாம். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமே வந்து ஃபிக்ஸ்ட் டர்ம் எம்ப்ளாயாக வச்சிருக்கலாம். ஸோ 11 மாதம் நான் ரினியூ பண்ணேன்னா ஆமாம், இவங்க டிசைனாக யோசிக்கிறது தான் நமக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு தெரியல. லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 100க்கும் மேற்பட்ட கன்சல்டேஷன் நடத்திருக்கிறோம். யார்கிட்ட கன்சல்டேஷன் நடத்திருக்கிறாங்க? யூனியன்ஸ் வந்து எங்ககிட்ட பேசவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க முழுக்க இப்போ இண்டஸ்ட்ரி பாடிஸு நிறுவனங்கள்கிட்ட கன்சல்டேஷன் நடத்திருப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது செவத்தில் உட்காந்து பேசியிருப்பாங்களா? இந்த மாதிரி ஐடியா வர்றதுக்குலாம் ஒன்றும் தெரியல. ஸோ இவங்களுடைய செயல்பாடுகள் ஐடி துறையில் இருக்கிற இதுதான் வந்து நம்பர் 1 எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்டு ஹைலி ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட்டு, பெட்டர் சேலரி கொடுக்குற இந்த சமூகத்தில் கிடைக்கிற வேலையாக இருக்குது. அதை காலி பண்ணுவதற்கு இது வந்து வழிவகை செய்யுது அப்படின்றது தான் லேபர் கோடில் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ தலைவனோட ஆக்டிவிட்டிஸ், யுஎஸ் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டிஸ் வந்து எங்கே பார்த்தாலும் அவரோட ஆக்டிவிட்டிஸ்னால பல சம்பவங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஐடியில் எதுவும் மாற்றங்கள் வருமா? அவரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறாரு, அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ அது ஏதாவது இம்பாக்டை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக இம்பேக்ட் வரும். அதாவது ட்ரம்ப்பினுடைய ஆக்டிவிட்டி ஒன்று வந்து ட்ரேட் வார் இல்லை வந்து அது வந்து இந்த சப்ளை செயினை வந்து பெருமளவுக்கு பாதிச்சது. இன்னும் வந்து அது வந்து தொடருது. இன்னும் வந்து இந்தியா மேலே 500% வந்து போட போகிறது அப்படின்றது முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஐடி மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல செக்டார்களை வந்து ஆல்ரெடி பாதிச்சுட்டு இருக்கு, இன்னும் மேலும் வந்து பாதிக்கும். அப்படி பாதிக்கிற சூழலில் பல நாடுகளையும் இது வந்து பாதிக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவையும் பாதிக்குது, யூரோப்பையும் இது வந்து பாதிக்குது. யூரோப்பும் அமெரிக்காவும் பாதிக்கும் போது இப்போ டிசிஎஸ் ஒரு நிறுவனத்தினுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் என்ன முக்கியமான ட்ரெண்ட் வருதுன்னா, கடந்த 2 குவார்ட்டராக அமெரிக்காவினுடைய மார்க்கெட் ஷேர் வந்து 0.1% வந்து கம்மியாயிருக்கு. யூரோப்போடைய மார்க்கெட் ஷேர் வந்து 0.7% வந்து கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ அங்கே வளர்ச்சி வந்து தேஞ்சிக்கிட்டே வருது. யூரோப்பில் வந்து ஒரு சைடு கிரீன்லாண்ட் மேலே நான் வந்து போர் தொடுப்பேன் அப்படின்றாரு. ஃப்ரான்ஸ் இன்னொரு சைடு வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஃப்ரான்ஸுக்கு எதிராக வந்து அங்கே வந்து மக்கள் வந்து சயல் ரீஜன் சொல்லப்படுற ஏரியாவில் ஃப்ரான்ஸுக்கு எதிராக வந்து எங்கள் நாட்டை விட்டு எங்கிட்ட கொடுத்து நீ வெளில போ, எங்கள் கோல்டை திருடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் துரத்துறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் அங்கே வந்து அதிகப்படியாக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உக்ரைன் ரஷ்யா வார் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை வந்து உக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நாங்கள் எல்லாமே வந்து நாங்கள் ஏதாவது ஒரு பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு யூரோப் சொல்கிறாங்க. அவங்களுடைய வருவாயில், நாட்டினுடைய வருவாயில் 2% இருந்த டிஃபென்ஸோடைய கான்ட்ரிபியூஷனை 10% உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற தொழில் வளர்ச்சியை வந்து ரொம்ப நெருக்குது. அமெரிக்கா வந்து ஈரான் மேலே வந்து தாக்குதல் நடத்துறதோ, வெனின்சுலா மேலே இப்போ வந்து பண்ண தாக்குதலோ, இல்லை கியூபா மேலே நடத்த போகிறேன்னு சொல்கிறதோ, இதெல்லாமே வந்து அவங்களுடைய நெருக்கடியை வந்து இன்னும் வெளியில் வந்து காட்டுது. ஒரு சைடு என்ன பண்ணுறாரு, பெரும் நிறுவனங்களை இப்போ மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் இந்த மாதிரியான நிறுவனங்களை கூப்பிட்டு
நீ எந்த நாட்டில் என்ன பண்ணுற எனக்கு பிரச்சனை இல்லை, என் நாட்டில் 200 கோடி $200 பில்லியன் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், $50 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்களை நிர்பந்தப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது உடைய நோக்கம் என்னன்னு அவர் வந்து வெளியில் சொல்கிறாருன்னா வேலைவாய்ப்பு உருவாகும். அதனால் இதனுடைய விளைவு என்னவா இருக்குன்னா, யூரோப்பில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை நிறுத்திட்டு இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளை தூக்கிட்டு அமெரிக்காவில் வந்து வேலையை வந்து உருவாக்குறாங்க. ஸோ புது வேலையெல்லாம் அவங்க உருவாக்கல, மற்ற நாடுகளில் இருக்க வேலையை கொடுத்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அதனால் அமெரிக்காவில் இருக்கும் வேலை வாய்ப்புக்கு அங்கே இருக்கிற காஸ்ட்டுக்கு கட்டுப்படி ஆகாதுன்றதா எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு பீரியட் நம்ம தாண்டி போயிட்டா ட்ரம்ப் தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி மூடிடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய ஏற்பாடாக இருக்குது. ஸோ இந்த போர் சூழ்நிலை கண்டிப்பாக ஐடி துறையில் வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது, வேலை வாய்ப்புகளை கம்மி பண்ணுது. யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்து மார்க்கெட் வந்து கம்மியாகிறதுக்கு இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இல்லை, இப்போ டிசிஎஸ் நிறுவனம் இந்த போர்னால தான் அதனுடைய மற்ற 70,000 பேர் இதில் வந்து தூக்கியிருக்கிறாங்க. ஸோ பல்வேறு நிறுவனங்களும் இதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து எதிர்பார்க்காம எல்லாரும் ரிஸ்கில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து தொடர்ந்தாருன்னா ட்ரம்ப்பு கண்டிப்பாக World War III வந்து உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளுக்குள்ளே இது போகலாம். World War III இல்லைனாலும் கூட சில கான்டினென்ட்டுக்கு இடையில வந்து ஏற்படுத்தக்கூடிய இப்போ சைனாக்கும் தைவானுக்கும் பிரச்சனையை வந்து உருவாக்குவதே வந்து அமெரிக்காவை தான் இருக்கு. ஸோ அங்கே உருவாக்கிட்டு இவங்க வந்து குளிர்காய பார்த்தாங்கன்னா அதுவுமே வந்து இந்த பொருளாதாரத்தை மேலும் மேலும் சிதைக்கும். எல்லா நாடுகளும் சைனாவை நம்பி தான் இருக்கு. சைனாவில் உற்பத்தி ஆகாத பொருளே கிடையாது, சைனாவில் உற்பத்தி ஆகிற பொருளை வாங்காத பயன்படுத்தாத மக்களே வந்து உலகத்தில் கிடையாது. ஸோ அப்போ சைனாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உலகம் முழுக்க வந்து அதன் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்படியான சூழ்நிலையில் ட்ரம்ப்பினுடைய செயலை இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து கண்டிக்காமல் அது வந்து நாங்கள் எதுவுமே அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் அந்த சைடு பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு வந்து நிற்கிறதுலாம் ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. நம்ம மேலும் மேலும் இந்த தடுப்பதற்கு ஸ்ட்ராங்காக வந்து நாடுகள் வந்து தப்புன்னு சொல்லணும். நீங்க அதனால அந்த இன்டர்நேஷனல் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நடவடிக்கைகள்லாம் மேஜர் இதை பார்த்து நமக்கு உண்மையிலே இதை கவனிக்கணும், இதனால நமக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ரொம்ப சிவியரா பார்க்க வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு மாஸ் லே ஆஃப் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் தேவையான்னு கேட்குறேன். அதாவது மாஸ் லே ஆஃப் எப்படி வரும், நீங்க வந்து நிறுவனங்கள் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வருவாயும் வந்து அமெரிக்கால இருந்து தான் பெரும் வருவாய் வந்து பல நிறுவனங்கள் ஈட்டுது. அங்கே எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது, அதனால தான் வந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் போர் தொடுக்கிறாரு. போர் தொடுக்கிறது மூலயமாக வெப்பன்ஸ் நிறைய விற்கப்படுது, அங்கே இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் திருடப்படுது. ஸோ இந்த பொருளாதார நெருக்கடி வந்து மீண்டு வரலன்னா இந்த நிறுவனங்கள்னால போட்ட காசை வந்து எடுக்க முடியாது. ஸோ எடுக்க முடியாத போது இவங்க வேலையை விட்டு தூக்குவது தான் இவங்களுக்கு வந்து சுலபமான வேலை. ஏன்னா ஐடி மாதிரியான நிறுவனங்கள் லேபர் இன்டென்சிவ், அதாவது அதனுடைய பெரும் செலவில் ஊழியர்களுக்கான செலவு தான் வந்து அதிகம். ஏன்னா அவங்க தான் முக்கியமான இல்லை கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வரலாம். அது போர் அளவுக்கு போகுதுன்னா இல்லை சின்ன சின்ன போராகவும் வளர்ந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நெருக்கடி வந்து பெரும் நெருக்கடியாக தான் இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். லேபர் கோடு, யூஎஸோட ஆக்டிவிட்டீஸ், ஏஐயோட பாதிப்பு அப்படின்றது இந்த 2026 முதல் மாதத்தில் இருக்கும். ஸோ இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட இறுதி கருத்தா? அதாவது கண்டிப்பாக இதில் வந்து பெரும் வாய்ப்பு இருக்குது. ஐடி துறை வந்து ஒரு டிக்ளைனிங், இவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலுமே அது டிக்ளைனிங் இதில் இல்லை. ஆண்டுக்காண்டு ஒட்டுமொத்தமாக வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது உயர்ந்துக்கிட்டே தான் வந்து ஐடியில் இருக்குது. நிறுவனங்கள் வெளியில் துரத்துவாங்க, திருப்பி இன்னொரு நிறுவனங்களை அது எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சிக்கலுக்குள்ள விஷயம் தான். பட் ஓவரால் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ஆண்டு இறுதியில்னு பார்த்தீங்கன்னா அது உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேலான ஐடி ஊழியர்கள் நேரடி வேலைவாய்ப்பில் இந்தியாவில் இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே மறைமுக வேலைவாய்ப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பெரும் எண்ணிக்கையில் வந்து இருக்கிறாங்க, அது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஸோ இதில் இப்போ ஏஐ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஒரு ஏஐலே வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ஏஜென்டிக் ஏஐ, இதெல்லாம் வந்து முன்னாடி வருது. ஸோ அது சம்மந்தமான டூல்ஸோ அது சம்மந்தமான நம்மளோட நடைமுறைகள் எப்படி வந்து செய்யணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம்னா தாராளமாக எல்லா துறையிலும் நம்ம வந்து முன்னாடி வரலாம். அதை வந்து இளைஞர்கள் வந்து கற்றுக்கிட்டு வர்றது தான் இப்போதைக்கு அவசியமாக இருக்கும். ஓகே, உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.